வெல்கம் டு டேஸ்டி தமிழ் ஃபுட். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மட்டன் பெப்பர் ட்ரை. இந்த மட்டன் பெப்பர் ட்ரை வந்து உங்களுக்கு எல்லா விதமான ரைஸ் கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த மட்டன் பெப்பர் ட்ரைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன், எலும்போடையும் செய்யலாம், எலும்பு இல்லாமல் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எலும்பு இல்லாமல் தான் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1 கொத்து கருவேப்பிலை, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன், ஆனால் ஸ்டவ் இன்னும் ஆன் பண்ணல. இப்போ குக்கரில் மட்டனை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். எண்ணெய் ஒரு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா மட்டனுக்குள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஊறட்டும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. பாருங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டனை வேகட்டும். இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா வெந்துடுச்சு. நான் வந்து ஒரு 6 விசில் விட்டு வச்சுருக்கேன். நல்லா வெந்துடுச்சு மட்டன். இப்போ மட்டன் பெப்பர் ட்ரை பண்ணுறதுக்கு நான் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்துக்கோங்க, வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா வற்றணும், ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அடுப்பு நல்லா ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ரை ஆகணும். ரொம்ப ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவி மாதிரி இருக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க மிளகுத்தூள், கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா பரட்டி விட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போ இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள் 6 நிமிஷம் போல் நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். ஃபுல் சிம்மில் வச்சே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ட்ரையாக கிடைக்கும். இப்போ அவ்வளோதான், மட்டன் பெப்பர் ட்ரை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் ட்ரையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், ரச சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மட்டன் பெப்பர் ட்ரையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.